ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி 1 கப், பாசிப்பருப்பு 3/4 கப், வெல்லம் 1லேருந்து 1 கப் சுவைக்கேற்ப, ட்ரை கிரேப்ஸ், நெய் 2 டேபிள் ஸ்பூன், பால் 1/2 கப், முந்திரி, ஏலக்காய் பவுடர் 1 பிஞ்ச். செய்முறை: குக்கரில் 3/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு கலர் மாறக்கூடாது. லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரைக்கும் வறுத்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு எதுவும் கலர் மாறல. பாசிப்பருப்பு வறுத்த பிறகு ஒரு தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்ட பிறகு 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம முன்னாடியே கழுவி வச்ச 1 கப் அரிசியை சேர்த்துட்டு 5 விசில் விட்டுருங்க. நல்லா குழைய வேகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்வீட் பொங்கலை சேர்க்கறதுக்கு இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்வீட் பொங்கலுக்கு இனிப்பு சுவை சேர்க்கறதுக்காக 1 கப் வெல்லத்தை 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்து உருக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லத்தை நம்ம எப்போவுமே வடிகட்டி தான் சேர்த்துக்கணும். ஏன்னா வெல்லத்தில் நிறையா கல், மண், தூசி எல்லாம் இருக்கும். அதனால் வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வந்ததும் வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வீட் பொங்கலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்ச பாசிப்பருப்பு, அரிசி நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்துருங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சுட்டு நம்ம உருக்குன வெல்லத்தை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் பாகு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 கப் பால் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடர் சேர்க்கறதுனால நல்லா ஜீரணமாகும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச முந்திரி, திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சிம்பிளான, ஈஸியான, சுவையான ஸ்வீட் பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.